அடுத்தது வந்து இப்போ வந்து மே மாதம் தான் கத்திரி முடியுது இல்லை மேல ஸ்டார்ட் ஆகுது 4ஆம் தேதி ஆரம்பிக்குது 28ஆம் தேதியோ என்னமோ முடியுதுன்னு நினைக்கிறேன் கத்திரி. இந்த மாதம் சித்திரை பிறந்த நாள் ஸ்டார்டிங்கில் 15 நாள் கத்திரி. அப்போ ஜூனில் தான் முடியுதா மேலே முடியுது? மேலே முடிஞ்சிருக்கு. மேலே முடியுது ஜூன். சித்திரை வைகாசி 7 நாள். ஓ அந்த பக்கம் போதா? சித்திரை 7 நாள் கடைசி, வைகாசி ஃபர்ஸ்ட்டில். சரி, அப்போ வைகாசி மாதம் ஜூன் இறுதியில் ஆன்மீக பீடம் அமைப்பதற்கான வேலைகளை ஆரம்பிப்பது என முடிவு செய்யப்பட்டது. ஓகே, வைகாசி மாதம் லாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். இலக்கு நிர்ணயிச்சா தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லைன்னா அரசு சம்பந்தமாக எந்த பதிவும் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. மொத்தமும் வாங்கியாச்சு. இனிமேல் எதுவும் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த டர்பான் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் வந்து கண்காணிப்பாங்க, கவனிப்பாங்க. நம்ம வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணுறது மெயினாக இருக்கிறது முக்கியமானது. ஐயோ மறக்க வேண்டும். தீர்மானம் 9 விரைவில் ஆன்மீக கூடத்திற்கு கூடத்திற்கான வெப்சைட் வலைதளம் அது நிறுவுறதா என்னது அமைப்பதா வலைதளம் உருவாக்குவது என உனக்கு யாரும் செஞ்சு வந்துருக்குறாங்களா? சீப்பர் பெஸ்ட்ல பேசிக்கா பண்ணணும், அப்டேட் பண்ணணும். அது பணம் கட்டணும், வருஷம் வருஷம் பணம் கட்டணும். நம்ம எல்லாம் போட்டோ போட 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 அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம், மொத்த விவரம் கவர்மெண்ட்டுக்கு போகும். இப்போ வெளிநாட்டு ஃபண்டு வந்து ஹிந்து ட்ரஸ்ட்டுக்கு மட்டும்தான் வருது. இப்போ நமக்கு பியூர்லி ஹிந்து ட்ரஸ்ட்டு, கோவில் ட்ரஸ்ட்டு. இப்போ நம்ம சரியான முறையில் பண்ணி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். சும்மாலாம் கிடையாது. மீட்டிங் போட்டால் பத்தாது. அன்னதானம் வழங்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், மாணவர்களுக்கு உதவி செய்யணும். இந்த மாதிரி பல தொண்டுகளை செய்யணும். இந்த ட்ரஸ்டின் மூலமாக என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோமோ எல்லாமே வெப்சைட்டில் போடணும். வெப்சைட்டில் போடலைன்னா நமக்கு வராது. இந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஃபண்டு கொடுக்கும். கேட்கவே வேணாம், இன்வைட் பண்ணுவாங்க, கூப்பிட்டு இவங்க வந்து லட்சக்கணக்கில் ஃபண்டு கொடுக்குறாங்க. போய் ஒழுங்காக வாங்குறது இல்லை யாரும். ஏன்னா எல்லாமே கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரஸ்ட் டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒழுங்காக பண்ணோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்ஸில் வந்து இது எல்லாமே அந்த ஃபைனான்சியல் இயரில் வந்து ஃபில் பண்ணி நம்ம கொடுப்போம். இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண ஆகுறது போகிறது. வருஷம் வருஷம் நம்ம கொடுக்கணும் ஸ்டேட்மெண்ட்டு. என்னென்ன பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம் முதற்கொண்டு எல்லாமே கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அப்படியே அதில் எதுவும் மென்ஷன் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது பாய்தான் வந்துருக்கு, மீதி அவங்களுக்கு தெரியும். இப்போ இதெல்லாமே நம்ம வருஷம் வருஷம் சப்மிட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. இதை பார்த்து தான் நமக்கு வந்து கூப்பிடுவாங்க, வெப்சைட் பார்ப்பாங்க. நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த பொறுத்து தானாக வரும். அதை செய்யணும், எடுத்து செய்யணும். எடுத்து செஞ்சோம்னா உண்மையான ட்ரஸ்ட்டு கொண்டு போச்சுன்னா ட்ரஸ்ட்டுக்கு அவ்வளோ விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுவும் இல்லை, இந்த ஃப்யூச்சரில் வந்து எஃப்சிஆரே வாங்கிடுவேன். அது 3 வருஷம் கழிச்சு தான் வாங்க முடியும். இது கரெக்டாக இது 3க்கும் நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும். இன்கம் டேக்ஸுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்து பண்ணோம்னா 3 வருஷம் கழிச்சு எஃப்சிஆரே
ஃபாரின் ஃபண்டு இப்போ வாங்கலாம், கம்மியா வாங்கலாம், லாக்ஸ் கணக்குல வாங்க முடியாது. லாக்ஸ் கணக்குல வாங்க முடியாது, கொஞ்சமா கொடுப்பான். இந்தியா மட்டும் 5000 10,000 இப்போ 20,000 இப்படி வந்தா வரலாம். ஆனா லாக்ஸ் கணக்குல கோடி கணக்குல டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. FCRA அப்படின்ற ஒரு கணக்கு ஆரம்பிச்சா மட்டும்தான் கோடி கணக்குல பணம் வரும். அப்படியே டிரான்சாக்ஷன் பண்ணுவான்.